வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன். நேற்றைய ஆட்டத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் காயமடைந்தது ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. நடப்பு தொடர்ல புதிய கேப்டனா சிஎஸ்கே வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட் செயல்பட்டு வராரு. எப்படி 2022 வருஷம் ஜடேஜா தலைமையில சிஎஸ்கே தடுமாறுச்சோ அதே மாதிரி ருத்ராஜ் செயல்பட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதற்கு நேர்மறையா சிஎஸ்கே அணி நடப்பு தொடர்ல ஓரளவுக்கு டீசென்டா விளையாடிட்டும் வராங்க. பேட்டிங் தான் சிஎஸ்கே அணியோட பெரிய பிரச்சனையா இருக்கு. கான்வே போன்ற வீரர்கள் காயம் காரணமா விளையாடாத நிலையில சிஎஸ்கேக்கு அது பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில கேப்டன் பொறுப்பேற்று இருக்க ருத்ராஜ் தனியால பேட்டிங்ல மிரட்டி வராரு. சிவம் தூபே நடுவரிசையில அதிரடியா விளையாடினாலும் இன்னிங்ஸ் முழுவதும் ருத்ராஜ் தான் எடுத்துட்டு போயிட்டு வழி நடத்திட்டும் வராரு. லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்துல சதம் அடிச்ச சிஎஸ்கே அணியோட கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட் சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்துல அதிரடி காட்டி ரன்களை சேர்த்தாரு. ரஹானே 9 ரன்கள் ஆட்டம் இழக்க 2வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த மிட்சல் ருத்ராஜ் ஜோடி அதிரடி காட்டினாங்க. குறிப்பா ருத்ராஜ் சதம் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 54 பந்துகள்ல 98 ரன்கள் எடுத்தாரு. இதுல 3 சிக்ஸர்களும் 10 பவுண்டரிகளும் அடங்கும். ருத்ராஜ் பேட்டிங் செய்யும்போது சில ஷாட்கள் ஆடும்போது அவருக்கு கையில அடிபட்டு வலி ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில ஃபீல்டிங் செய்யும்போது ருத்ராஜுக்கு கை விரல்ல பேண்டேஜ் போட்டிருந்தாரு. அப்ப ஷர்துல் தாக்கரோட ஓவர்ல ஃபீல்டிங் செய்யும்போது ருத்ராஜ் பாலை பிடிச்ச உடனே வலியால துடிச்சாரு. ஏற்கனவே கையில ஒட்டப்பட்டிருந்த அந்த பேண்டேஜ் மேல பந்து பட்டனால அவருக்கு மறுபடியும் வலி ஏற்பட்டுச்சு. இதை அடுத்து மருத்துவர்கள் உடனடியாக களத்துக்கு அவருக்கு ருத்ராஜுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. இருந்தாலும் ருத்ராஜ் களத்துல கேப்டனாவே தொடர்ந்தாரு. காயம் அதிகமா இருந்தா பேட்டை பிடிக்கிறது கடினம் அப்படிங்கறனால அடுத்த போட்டியில ருத்ராஜ் விளையாடுவாரா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. சிஎஸ்கே அணி வர வியாழக்கிழமை பஞ்சாப் அணிக்கு எதிராக சேப்பாக் மைதானத்துல மோத போறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சிஎஸ்கே ரசிகர்கள் அவருக்கு இன்ஜுரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டும் இருக்காங்க. கண்டிப்பா விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடையும் இருக்காங்க. அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.